அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான். அதாவது வருகின்ற தை முதல் நாள் அன்று நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். 15/1/2024 தேதி தை முதல் நாள் ஆனது பிறக்கவிருக்கின்றது. அன்றைய தினத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்க எல்லாருக்குமே மிகவும் பயனளிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் 4 நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு அறுவடை திருநாளாகும். பெரும்பாலும் தைப்பொங்கலானது ஜனவரி மாதம் 14 அல்லது 15ஆம் தேதி கொண்டாடப்படும். மேலும் இது தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு பண்டிகையாகும். தமிழ் மாதம் தைப்பொங்கல் தினத்தில் குடும்ப பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி கேட்பதால் இந்த தை மாதமும். தை மாதம் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். இந்த 2024ஆம் ஆண்டு தமிழர் திருநாளான தைப்பொங்கல் ஜனவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வந்திருக்கின்றது. பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு அற்புத அறுவடை பண்டிகையாகும். இந்த விழா தென்னிந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ் என தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலுமே கொண்டாடப்படுகின்றது. பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றியாகத்தான் இது இருக்கின்றது. இந்த பண்டிகை கடவுளான சூரிய தேவனுக்கும் இயற்கைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டதாகும். சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கும் முதல் தினம்தான் தமிழர்களின் திருநாளான தை மாதத்தின் முதல் நாள். இந்த தை மாதம் சுப காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஒரு ஏற்ற மாதமாகும். ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்தமாக இந்த தை மாதம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் போகி, பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் தினங்கள் என 4 தினங்களும் சுப தினங்களாகவே இருக்கின்றன. தை மாதத்தில் சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு இந்த 4 தினங்களிலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மேலும் இந்த தினங்களில் அன்னதானம், ஆடை தானங்கள் போன்றவற்றை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்க வல்லது. வடமொழியில் மகர சங்கராந்தி என அழைக்கப்படும் தை மாதம் முதல் தேதியில் தமிழ்நாட்டில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக செய்யப்படும். இந்த பொங்கல் தினத்தன்று சில ஆன்மீக பரிகாரங்களை செய்வதால் அந்த வருடம் முழுவதும் நமக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். ஒருவேளை பொங்கல் தினத்தன்று இந்த பரிகாரங்களை செய்ய முடியாவிட்டாலும் அதற்கு அடுத்து வரும் மாட்டுப்பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் தினங்களில் இந்த பரிகாரத்தை செய்வதால் நன்மையான பலன்கள் நிச்சயம் உண்டாகும். தை திருநாள் உழவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்திற்கே நன்மை பயக்கும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு திருவிழாவாக இருக்கின்றது. இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் தினம் மற்றும் அதை தொடர்ந்து வரும் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் தினங்களில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதிக்கின்ற போது சூரிய ஒளி நம்மீது படும் வகையில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்வது மிகவும் நல்லது. இதனால் நமது உடலில் தங்கி இருக்கின்ற சூட்சமமான எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தோஷங்கள் கடிந்து உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியம் மேம்படவும் உதவுகிறது. பொங்கலுக்கு மறுநாள் வருகின்ற மாட்டுப் பொங்கல் தினம் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு தினமாகும். பசுமாட்டில் தேவர்கள் வாசம் செய்கிறார்கள். எனவே இந்த மாட்டுப் பொங்கல் தினத்தன்று பசுமாடுகளுக்கு விருப்பமான உணவுகளை வழங்கி அவற்றின் ஆசைகளை பெறுவது நல்லது. அதிலும் குறிப்பாக அகத்திக்கீரை, அருகம்புல், வாழைப்பழங்கள் போன்றவற்றை பசுமாடுகளுக்கு உண்ண கொடுத்து அவற்றை தொட்டு வணங்குவதால் குலசாபங்கள், முற்பிறவி பாவங்கள், தோஷங்கள் போன்றவையும் நீங்கும். தங்கள் வீடுகளில் பசுமாடுகள் வளர்க்க முடியாதவர்களும் கோவில்களில் இருக்கின்ற கோசாலைகளில் இருக்கின்ற மாடுகள் அல்லது உங்கள் வீடுகளுக்கு அருகில் திரிகின்ற பசுமாடுகளுக்கு உணவு கொடுத்து வழங்கி தேவர்களின் ஆசிகளை பெறலாம். அடுத்ததாக இந்த தை முதல் நாள் அன்று நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பெண்கள் கையில் எப்பொழுதுமே காசு தங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் தான் இது.
அந்த காலத்தில் நம்முடைய அம்மா அப்பா பாட்டி எல்லாம் சிலுவான காசு அப்படின்னு சேர்த்து வைத்திருப்பார்கள். அவர்கள் கையில் செலவுக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் முழுமையாக செலவு செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு சேமித்து வைத்திருப்பார்கள். அந்த காசை துவரம் பருப்பு டப்பா, கடுகு டப்பா, மிளகாய் பொடி டப்பா என்று சமையல் அறையில் தான் வைத்திருப்பார்கள். இந்த டப்பாவில் இருந்து அவர்கள் செலவுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்தாலும் அதில் பணம் மீண்டும் மீண்டும் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். இப்படி சமையல் அறையில் இருக்கும் பணம் காசை மொத்தமாக சேகரித்து எடுத்தால் ஆயிரக்கணக்கில் பெரிய அளவு தொகை இருக்கும் என்றால் பாருங்கள். சமையல் அறையில் இப்படி தானியங்களோடு பணத்தை வைக்கும் பொழுது பணம் சிறுக சிறுக சேரும், பணம் பெருகும். அது உண்மையாக கூட இருந்தது. இன்றளவிலும் பெண்கள் நிறைய பேர் சமையல் அறையில் இப்படி மசாலா டப்பாவில் காசு வைத்திருப்பார்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி வீட்டில் இருக்கும் துவரம் பருப்பு டப்பாவில் நம் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை ஜனவரி 15ஆம் தேதி மாலை நேரத்திற்குள் செய்துவிட வேண்டும். அதாவது மாலை 6:30 மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துவிடலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் சமையல் அறைக்கு சென்று கிழக்கு, அப்படி இல்லை என்றால் வடக்கு திசையை பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள். உங்கள் சமையல் அறையில் இருக்கும் துவரம் பருப்பு டப்பாவை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்துதான் நிற்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு சிறிய சிகப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு பணம் வைக்கலாம். உங்கள் கையில் அப்பொழுது எவ்வளவு ரூபாய் இருக்குதோ அவ்வளவு வைக்கலாம். அது 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்த காசை அதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அதில் 2 ஜாதிக்காயும் 2 கிராம்பு சேர்த்து சுருட்டி அதை துவரம் பருப்பு டப்பாவிற்கு அடியில் வைத்து மேலே துவரம் பருப்பை கொட்டி விடுங்கள். தினமும் நீங்கள் இதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி துவரம் பருப்பு டப்பாவில் இந்த பொருளை வைக்கும் பொழுது பணம் சேர்ந்து இருந்தால் வீட்டு பெண்களின் கையில் எப்பொழுதும் மேலும் மேலும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே போலவே உங்கள் வீட்டில் அரிசி கொட்டி வைக்கும் பாத்திரத்தில் கூட ஒரு துண்டு சுக்கை போட்டு வைக்கலாம். இது உங்களுக்கு அரிசியில் பூச்சி வராமல் பாதுகாப்பதோடு உங்களுடைய வீட்டில் லட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கும். மேலும் மார்கழி மாதத்தின் இறுதியில் போகி பண்டிகை வரும். இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தி வீடு முழுவதும் சுத்தம் செய்து வெள்ளை அடித்து கோவில் போல அலங்கரித்து மறுநாள் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்வார்கள். சர்க்கரை பொங்கல் படைக்கும் பொழுது அதில் வெல்லம் சேர்ப்பது சூரியனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரமாகும். இந்த வெல்லம் கரைத்த தண்ணீரை சூரியனுக்கு நைவேத்தியம் படையுங்கள். நீங்கள் காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து சுத்தபத்தமாக சூரியனை தான் முதலில் அன்றைய தினம் வழிபட வேண்டும். சூரிய பகவான் கோவிலுக்கு சென்று சூரியனுடைய சன்னதியில் 5 விதமான சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாற்ற வேண்டும். பின்னர் கிரக தோஷங்கள் நீங்கவும், வாழ்க்கையில் உள்ள நோய் நொடிகள் இல்லாமல் வளமாக வாழவும், வறுமை இல்லாமல் இருக்க சூரிய காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். இதனால் உடல், மனம், கண், எலும்பு தொடர்பான எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். சூரிய பகவானை பார்த்து பூமியில் நெய்வேத்தியம் படைக்கும் பொழுது ஒரு செம்பு பாத்திரத்தில் பால் கலந்து சூரியனை வணங்கி நிலத்தில் அதை சிறிதளவு விட வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். முயற்சிகள் தடையில்லாமல் பலிதமாகும். நினைத்தது நடக்கும். பொதுவாகவே சூரிய பகவானை வேண்டி சர்க்கரை பொங்கல் வைக்கும் பொழுது அளவிற்கு அதிகமாக வைத்து விடுவார்கள். அதை வீணாக சிலர் குப்பையில் மறுநாள் கொட்டுவதை பார்த்திருப்போம். இது போல கண்டிப்பாக செய்யக்கூடாது. சரியான அளவில் பொங்கல் வைத்து ருசியாக படைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். சாதத்தை வீணடிக்க வேண்டாம், இது தோஷத்தை ஏற்படுத்தும். மேலும் உங்களால் முடிந்த அளவிற்கு அன்றைய தினத்தில் சூரியன் மறைவதற்குள் ஏழை எளியவர்களுக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ வஸ்திரமாகவோ தானம் செய்யலாம். முடிந்தால் அன்னதானம் ஆவது செய்யலாம். கோதுமை, கொள்ளு, பச்சரிசி போன்றவற்றையும் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் தானம் செய்வதால் சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பொங்கல் வந்தாலே கரும்பிற்கு ஒரு முக்கிய பங்கு உள்ளது. கரும்பில் இருந்துதான் சர்க்கரையும் வெல்லமும் எடுக்கப்படுகிறது என்பதும், கரும்பும் தை மாதத்தில் தான் அறுவடையும் செய்யப்படுகிறது. பொங்கல் அன்று அந்த சூரிய பகவானுக்கு கரும்பை படைப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். கரடு முரடான தோல் கொண்ட கரும்பின் உள்பகுதி மிக மிக இனிப்பாக இருக்கும். நம் வாழ்க்கையும் இது போலத்தான். பல கஷ்டங்களை கடந்து செல்லும் பொழுதுதான் நம் வாழ்க்கையும் இனிமையானதாக மாறுகிறது என்பதை இதன் மூலம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் கரும்பை படைத்தார்கள் என்றும் ஒரு சிலர் சொல்கிறார்கள். நம் முன்னோர்கள் அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் சர்க்கரை பொங்கல், கரும்பு, மஞ்சள் கொத்து, காய்கறிகள் இவைகளெல்லாம் படைத்து நன்றி செலுத்தும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். காலப்போக்கில் நாகரிக மாற்றத்தின் மூலம் இவை சற்று மாறியும் விட்டது.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.